தகர்த்து சாதனைகளை படைக்க பிறந்தவர்கள் தான் பெண்கள். ஸோ அந்த மாதிரி பெண்கள்லேயே வந்து கொஞ்சம் மாற்றுத்திறன் படைத்த ஒரு பெண்ணாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சாதிச்சு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இன்றைக்கி சாம்பியனாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மெடில்டா. ஸோ மெடில்டா பார்த்தீங்கன்னா வீல் சேர் பேஸ்கெட் பால் வின்னர். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்றைக்கி உங்களை மீட் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே, வணக்கம். அண்ட் மெடில்டா உங்களை மீட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவ்வளோ அவார்ட்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ மெடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குவிச்சு வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து எல்லையற்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எல்லையற்ற சந்தோஷம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்த பிறகு தான் என்னோடய லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபிசிக்கல் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. என்னாலேயே சாதிக்க முடியுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தவங்க யார்? வீல் சேர் பாஸ்கெட்பாலில் எங்கள் WBFI பிரசிடெண்ட் மேடம் மாதேவி மேடம், அவங்க தான் ஒரு நாள் வந்து நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட போயிருந்தேன், ஸ்விம்மிங் கேட்கறதுக்காக. ஓகே. அப்போ அவங்க வந்து என் ஹெல்த்தை பார்த்துட்டு அவங்க தான் சொன்னாங்க, நீ பாஸ்கெட் பால் ஏன் விளையாடக்கூடாது? இப்போ சொன்னேன், இல்லை மேடம் எனக்கு பாஸ்கெட் பால் வேண்டாம், எனக்கு ஸ்விம்மிங் மட்டும். இல்லை நீ கொஞ்ச நாள் விளையாடிப்பார் எப்படி இருக்குதுன்ட்டு அவங்களும் என் கூட சேர்ந்து விளையாடும். அவங்க என்னை விட மோசமாக இருக்கிறவங்க அவங்களும் என் கூட சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ 3 இயர்ஸாக தான் விளையாட ஆரம்பிச்சு. ஸோ 3 இயர்ஸ் தான் விளையாடிட்டு இருக்கீங்களா? 3 இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்களே. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் அவங்க மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? வீட்டில் யாரும் கிடையாது. ஓகே. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு பாஸ்கெட் பாலுக்குள்ள நான் ஆரம்பிச்சிருந்தது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட மோட்டிவேஷன். நான் போகலன்னா கூட ஃபோன் பண்ணி ஏன் வரல, வா கிளம்பி வா, நீ விளாட்லன்னா கூட பரவாயில்ல கிளம்பி வா அப்படின்ட்டு அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அப்படி போய் பழகிட்டு இப்போ வந்து சாட்டர்டே சண்டேஸு ப்ராக்டிஸ் போகலன்னா இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு. ஓகே. பட் வந்து இப்போ நீங்கள் போகணும் வரணும் அதுக்கெலாம் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணுமா? நானே தான் பார்த்துக்கிறேன். நீங்களே தான் பார்த்துக்கீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தேன். என்ன MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் +2 முடிச்சிருக்கேன். +2 முடிச்சிருக்கீங்க. ஸோ +2 முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே. அண்ட் உங்கள் ஃபேமிலியெலாம் யாரெல்லாம் இருக்காங்க? என் ஃபேமிலியில் சிஸ்டர் இருக்கிறாங்க, 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான், அவங்க மட்டும்தான் உங்களை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கேம்னா எதுன்னு சொல்வீங்க? பாஸ்கெட் பால் தான். ஸோ எந்த அளவுக்கு போனீங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு வீல் சேர் பாஸ்கெட் பால் இது பண்ணாங்க. ஓகே. ஸ்டேட்டில் வந்து வின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு ஸ்டேட்டில் என்ன வின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல்டு. ஓகே, கோல்டு வாங்கினீங்க. ஆமாம். ஸோ ஸ்டேட்டுக்கு அப்புறம் நேஷ்னல்ஸ் விளாடணும். ஓகே. ஸ்டேட் நீங்கள் வின் பண்ணோன்னே அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். ஸோ எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே. அண்ட் வந்து ஒரு நார்மலான ஒரு உமன் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க, கொண்டாடுறாங்க, எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. பட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறன் படைத்தவங்க. ஸோ வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து செஞ்சுட்டு வரீங்க. ஸோ இது வந்து இன்னும் எந்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நார்மல் இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் வருது. ஸ்பான்சர்ஸே நிறைய பேர் பண்ணாங்க. ஆனால் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பாலுக்குன்றது சப்போர்ட் யாருமே இது வரைக்கும் பண்ணல. ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது? எந்த அளவுக்கு போகணுன்ற ஒரு ஆசை? இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு போகணுன்ட்டு ஆசை. அது வந்து தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் கடந்து தான் சாதனை. ஸோ நீங்கள் கண்ட தோல்வி அப்படின்னா எதுன்னு சொல்வீங்க? நம்ம தோல்வி அடையும் போது சோர்ந்து போகாமல் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எப்படி அந்த தப்புலேருந்து எப்படி மீண்டு வரலாம், அடுத்த தடவை எப்படி பண்ணலாம், அந்த தப்பு எதனால தப்பு வந்தது, அந்த தப்பு எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசிப்போம். ஓகே. அண்ட் வந்து இதுக்கு வந்து இன்னும் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? ஸோ வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பெஸ்ட்டான ஒரு சாம்பியனாக வரணும் அப்படின்னா விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்னும் என்ன விஷயம்? அது வந்து ப்ராக்டிஸ் வேணும். பாஸ்கெட் பால் கிரவுண்டு வந்து இண்டோர்களை கிடைச்சாக்கா நல்லா இது பண்ணலாம். அண்ட் சென்னைன்ற ஒரு விஷயம் தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் எங்கெல்லாம் போய் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க? டெல்லி போயிருக்கோம், ஹைதராபாத் போயிருக்கோம். ஓகே. ஸோ உங்களுடைய பயணம் வந்து இன்னும் தொடரணும். ஸோ வந்து நீங்கள் இன்னும் இந்த மாதிரி வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணி கொடுக்கணும் எங்கள் இந்தியாவுக்காக. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ மெடல்ஸ் நீங்கள் வின் பண்ணதுக்கு அண்ட் வந்து ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் எல்லா விஷயங்களுக்குமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஸோ இந்திரகுமார் வந்து ஒரு டேலண்டடான ஒரு பாய். ஸோ வந்து இவ்வளோ பெயிண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, வந்து இவ்வளோ விஷயங்கள் சாதிச்சுட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கு, அவருக்குள்ள இருக்குன்றது வந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க? ஃபஸ்ட்டு வந்து அவன் ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சான். அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அதுலேருந்து அவன் அந்த ஆர்டிஸ்ட் ஸ்கூல்லவே ட்ரைனிங் போனான். ஓ, என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நேச்சுரல் சீனரிலாம் வரைஞ்சான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ்லாம் வரைஞ்சான். எல்லாமே சூப்பராக வரையும். பட் வந்து இவருக்கு வந்து ஸ்டடீஸில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இல்லை பெயிண்டிங் தான் அவ்வளோ? இல்லை, ஸ்டடீஸ் லெவல்லையும் அவனுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. நல்லா ஸ்கோர் பண்ணுவான் மார்க்லேயும். ஆஸ் இட் இஸ் ட்ராயிங்கில் வந்து அவனுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் வந்து அவங்க அம்மா தான். ஓகே. ஸோ வந்து எங்கே போனாலும் கூடவே வருவாங்க, எவ்வளோ நேரம் இருந்தாலும் அவங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அவங்க கூடவே இருந்து அவனை ஃபுல் சப்போர்ட் பண்ணதே அவங்க அம்மா தான். ஓகே. அண்ட் வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா எப்படி, யாரால? எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. அவனை இன்ஸ்பிரேஷனே அந்த ஆர்டிஸ்ட்டு தான். அவர் தான் வந்து மேலே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தான். அது ஸ்கூல் லெவலில் போய் இப்போ காலேஜ் லெவல் வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. பட் வந்து இவ்வளோ ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவர் வந்து அவரோட சந்தோஷத்தை அவர் எப்படி வெளிப்படுத்துவார்? ஸோ அது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து வெளிப்படுத்துவார்? ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஓகே. பட் வந்து இப்போ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்வாங்க. அண்ட் வந்து நிறைய எக்ஸிபிஷன்ஸ் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கான நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து செலக்ட் ஆகி அந்த மாதிரி நடந்த ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம்னா எதுன்னு சொல்வீங்க? இப்போ வந்து ஆந்திராக்கு போயிட்டு வந்தான். அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தான். ஓ சூப்பர். டெல்லிக்கு போயிருக்கான், அங்கேயும் வின் பண்ணிட்டு வந்தான். அதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே. இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு, என்ன படிச்சுட்டு இருக்காரு, வேறு என்ன ஸ்டடீஸ்? இப்போ வந்து அவன் பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஓ ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜில் தான் ட்ரை பண்ணான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லோரும் ஒரே காலேஜ்லேயே படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து எக்மோரில் ஒரு காலேஜ் படிக்கிறான். ஓகே. பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஓகே. பட் மேக்ஸிமம் ஒரு ஆர்ட் வரைகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பார் அவர்? ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் ஒரு ஃபுல் ஆர்ட்டும் முடிச்சிருவார். ஓகே. அப்போ வந்து பெயிண்டிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சும்மா ஒரு சாதாரண ஒரு வாட்டர் பெயிண்டிங்கோ இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமோ சொல்லிட முடியாது. ஸோ பெயிண்டிங்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அவர் எடுத்து பண்ணுற பெயிண்டிங்ஸ்னால் எது சொல்வீங்க? அவன் வந்து வாட்டர் பெயிண்டிங் நல்லா பண்ணுவான். ஓகே. இப்போ வந்து கேன்வாஸ் பெயிண்டிங்கும் கற்றுக்கிட்டு இருக்கான், ஆயில் பெயிண்டிங்கும் பண்ணுவான். ஓகே. எல்லாத்துலேயும் நல்லா ப்ரைஸ் வாங்கியிருக்கான். ஸோ வந்து இப்போ இவர் வின் பண்ணியிருக்கிற விஷயங்கள், ஸோ எந்தெந்த ஊருக்கு போயிட்டு என்ன மாதிரியான ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு? இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் போயிருக்கான். ஓகே. ஹைதராபாத், ஆந்திரா, டெல்லியிலலாம் போய் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட சிஸ்டர், ஸோ உங்களுக்கு அவரை பற்றி ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரிலாம் பெயிண்ட் பண்ணுவது, உங்களை பெயிண்ட் பண்ணியிருக்காரு அவர்? என் பொண்ணை பண்ணியிருக்கான். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை உட்கார வச்சு அப்படியே வரைஞ்சி காமிச்சான். எப்படி இருந்தது? அப்போதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ இவனுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்போதான் பார்த்தேன். எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் ஃபேமிலியில் வந்து யாருமே இந்த மாதிரி வரைஞ்சது இல்லை. ஓகே. இவன் தான் ஃபர்ஸ்ட்டு. எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு போகணும்னு ஆசை இருக்கு? போவீங்க. ஸோ வந்து ஆல் தி பெஸ்ட். ஸோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது ஸோ தனியாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வேணும். ஸோ வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும், ரசிக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி அவருக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசைனா எது? அவனுக்கு வந்து நேச்சுரல் சீனரியில் உட்காந்து நல்லா வரையணுன்ட்டு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி சில விஷயம் வெளியூருக்கு போகணும், அங்கெல்லாம் போய் கற்றுக்கணும். போகும்போது அவனுக்கு வந்து பிடிக்காது, வேண்டான்னு சொன்னாலே அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வரும். அதுக்கு தான் அவன் கோவப்படுவான், ரொம்ப கோவப்படுவான். எந்த விஷயமும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவான். அதுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த இடத்துக்கு போய் நிறைய கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்படுவான் அவன். நல்ல நேச்சுரல் சீனரிலாம் நிறைய வரைவான். ஸோ அவருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரிலாம் தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும். இல்லை இப்போ அவர் ஒரு பெயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ வந்து இப்போ இந்த பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காருன்னா ஸோ தனிப்பட்ட ஒரு பிளேஸ் வச்சுட்டு அவர் அந்த மாதிரி பண்ணுவாரா, இல்லை நார்மலாக எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு இருப்பாரா? நார்மலாக எந்த பிளேஸில் இருந்தாலும் அவன் வரைவான். ஓகே. எங்கே போனாலும் கேமராவோட தான் போவான். அவனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்போ போனாலும் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு தான் வருவான். கேமரா எல்லாம் வெளியிலே போக மாட்டான். எந்த வெளியூர் போனாலும் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுப்பான். அதுலேயும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே.
ஸோ வந்து இப்போது வரைஞ்சிட்டே இருக்காரு. அது கிட்டத்தட்ட இப்போ கூட உங்கள் ஃபோட்டோ தான் வரைஞ்சிட்டு இருக்கான். ஸோ என்னதான் வரைஞ்சிருக்காரு நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் நேரில் இருக்கிறத விட இதில் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு. ஸோ ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். குழந்தைங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ஆசைகள் என்ன, அவங்களுடைய ட்ரீம்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் பேரண்ட்ஸ். ஆனால் ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆசையை அந்த குழந்தைகள் மேலே திணிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும். ஆனால் வந்து ஆசைகளை கனவுகளை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு சைல்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வந்து ஒரு நேஷனல் லெவல் சாம்பியனை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் கோல்டு சில்வர் மாதிரி எல்லாமே வந்து வாங்கி கொடுத்த ஒரு சாம்பியன். ஸோ கரியப்பன்ற ஒரு சாம்பியன். ஸோ அவருடைய ஃபாதர் அண்ட் வந்து கரியப்பன் 2 பேருமே எங்க இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஒரு நேஷ்னல் சாம்பியன் வின்னர் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசுகிறதுன்றது. ஸோ குழந்தையாக இருக்கும்போது வந்து அவர் படிப்பில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தார்? ஸோ இந்த மாதிரியான கேம்ஸில் அவர் எப்படி வந்து உள்ளே வந்தார்? சின்ன வயசுல கொஞ்சம் படிப்பில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி தாங்க. கம்மி தான். நான் ஆர்மியில் இருந்தேங்க. ஓகே. நான் இயர்லி லீவ் வந்தப்போ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வர நான் வர்றது விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டில் இருப்பாங்க. ஓடி வந்துடுவான். ஓகே. கொஞ்சம் போவே மாட்டார். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மிங்க. ஓகே. பட் மற்ற விஷயம் சைக்கிள் இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயம் நிறைய அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஓகே. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக வந்து பேரண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஸ்கூல் போகல, அதுவும் நீங்கள் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, ஸ்கூல் போகல அப்படின்னா எப்படியும் கோவப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி கோவப்பட்டீங்களா இல்லை அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இவன் நார்மல் சைல்டு தாங்க. பை பர்த் நார்மல் சைல்டு தான். ஓகே. ஹேண்டிகேப் கிடையாது. ஒரு முறை 7 வயசு இருக்குச்சு நான் உள்ள ஜிம்மில் இருக்குச்சு. இவன் வெளியில் சிங்கிள் பாரில் ப்ராக்டிஸ் சுற்றி இருந்திருக்காங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து. சுற்றி வர மேலே போகும்போது கை விட்டுருக்கான், தலை குத்தி கீழே வந்துட்டானுங்க. அதில் தான் இவனுக்கு அந்த மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. ஸோ ஆஃப்டர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி? ஆமாங்க, ஆஃப்டர் 7 இயர். ஓ ஓகே ஓகே ஓகே. 7 இயருக்கு போது இது மாதிரி ஆச்சுங்க. ஓகே. அது பிறகு அவனுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் மற்ற ஆக்டிவிட்டீஸோட மாறி வச்சுங்க. படிப்பு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிப்பு அப்படி புக்கில் எடுத்து பார்ப்பானுங்க. அது பிறகு அதை விட்டுட்டான். இப்போ நான் அவனை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்தேங்க. சூப்பர். அவங்க கொஞ்ச நாள் படித்தான். படித்த பிறகு இடையில நான் அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இவன் நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேங்க. சூப்பர். சைக்கிள் வாங்கி கொடுத்து கிரவுண்டில் ஓட்ட வைப்பானுங்க. காலையிலேருந்து அப்படி ஒரு 2 hours கிரவுண்டில் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சேஞ்சஸ் மாற்றுத்திறனான விஷயங்கள்லாம் வந்துட்டாலே வந்து சரி அவங்களுடைய போக்கில் விட்டுருவாங்க. ஸோ அவங்களை கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடுவாங்க டோட்டலாக. ஸோ நீங்கள் எவ்வளோ அவங்களை கேர் பண்ணிப்பீங்க? எவ்வளோ நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? மற்ற ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் வெளியெல்லாம் போகிறச்சு என் கூட கொண்டு போவாங்க. கிரவுண்டில் மார்னிங் பார்த்தா 2 hours என் கூட தான் இருப்பான். ஓகே. கிரவுண்டில் சைக்கிள் ஓட்டுவானுங்க, எக்ஸசைஸ் பண்ணுவான். மற்ற பிள்ளைங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விடுவேன். மற்ற நார்மல் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து விளையாட விடுவேன், அவங்க கூட பேச விடுவேன். இதில் அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்க. 2003 டிஸ்ட்ரிக்ட் போனானுங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு, பிறகு ஸ்டேட் போனானுங்க, நேஷ்னல் போனானுங்க, பிறகு ஒலிம்பிக்ஸ் போனாங்க அயர்லாந்து. அயர்லாந்து ஒலிம்பிக்ஸ் போனப்போ அயர்லாந்தில் ஒரு கோல்டு மெடல் 2 சில்வர் மெடல் வாங்கிட்டானுங்க. ரொம்ப அசால்ட்டாக கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்தாங்க. இவருடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நான் ஆஸ் ஏ பேரண்ட் நான் பெருமைப்பட முடியாது. இதில் என்னுடைய பார்ட் ரொம்ப கம்மி தான். இதில் எல்லாமே பார்ட் டாக்டர் நாகராஜ் சார் தாங்க. இவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அவரையும் இவன் கூடவே சுற்றுவாருங்க கிரவுண்டில். ரொம்ப ஆமாம், ஸ்பெஷல் டைரக்டராக இருக்கார். இப்போ ஏசியா டைரக்டராக இருக்கார் டாக்டர் நாகராஜ்ங்க. அவர் தான் இவங்க கூட ரொம்ப சுற்றுவார். ரொம்ப எப்பவுமே இவனை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக அவனை என்கரேஜ் பண்ணுவாருங்க. இவனை கைப்பிடிச்சே நடத்துவார். கைப்பிடிச்சே எங்கே போனாலும் கூட்டின்னு போவாருங்க. அப்படி இருந்துச்சு இவன் அவர் கூட வளர்ந்தாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கின ஒரு மெடல் அப்படின்னு எதுன்னு சொல்றீங்க? சில்வர். எதுக்கு? சைக்கிளுக்கு. சோ அந்த மெடல் வாங்கிட்டு அம்மா கிட்ட போய் காட்டும்போது அம்மா என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேல இருந்தது, எல்லாருடைய ஃபோக்கஸும். ஸோ வந்து இந்தியாவுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சில்வர் வின் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிலோமீட்டர்ல வந்து சில்வர் வின் பண்ணீங்க, அப்புறம் 3 கிலோமீட்டர்ல வந்து சில்வர் வின் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய மாஸ்டர் கிட்ட போயிட்டு சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சிங்கல்ல, உங்க மாஸ்டர் வந்து என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரு. என்ன ரூம் ஓகே, உங்க மாஸ்டர் வந்து வேணாம் என்கிட்ட பார்க்காத, நீ கோல்டு வின் பண்ணாதான் என்ன வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. ஓகே. சோ அதுக்கப்புறம் வந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல கோல்டு வின் பண்ணி மாஸ்டர் முன்னாடி போய் நின்னீங்க. சோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு?
வந்து இன்னும் ஃபியூச்சர்ல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இப்போ நேஷனல் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அடுத்தது அபுதாபி போக போறாருங்க. ஓ அபுதாபி. ஆமாங்க, அபுதாபி போக போறாங்க. அது என்ன ஸ்போர்ட்ஸ்? அதாங்க பவர் லிஃப்டிங். ஓகே ஓகே. கண்டினியூவா வந்து சக்சஸ் அப்படின்றது வந்து எல்லா லைஃப்லயும் வந்து நடந்துராது. ஸோ சக்சஸ்க்கு பின்னாடி வந்து எஃபர்ட்ஸ் இருக்கும் அண்ட் வந்து நிறைய வேதனைகள் அடங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சந்திச்ச சின்ன சின்ன தோல்விகள் ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. தோல்வி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை நாங்கள் நேஷ்னல் போனோங்க, பவர் லிஃப்டிங் பெங்களூர் போனோம். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ண வச்ச இவன் 160 kg தூக்குவானுங்க. 160 kg தூக்கப்போ 140 kgலேயே கொஞ்சம் இவன் தடுமாறிட்டான். தடுமாறினாக்கா அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸ்லாம் ஒரே சத்தம் போட்டு இது பண்ணி சத்தம் பண்ணி இவனுக்கு எப்படி ஆகிடுச்சு இல்லைங்க, நார்மல் சைல்டு இல்லைங்களா, பயந்துட்டான். இப்போ நான் என்ன பண்ண, அவனை தட்டி கொடுத்து மோட்டிவ் பண்ணி, தம்பி நீ அதை பற்றி மற்றவங்க பார்க்காத, நீ இது பார்ப்பான்னு தேர்ட் டைம் அதை அச்சீவ் பண்ணிட்டானுங்க. 2 டைம் எடுத்தான், தேர்ட் டைம் அச்சீவ் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா. ஸோ இந்த ஆகஸ்ட் 15 வந்து உங்கள் 2 பேரையும் மீட் பண்ணதுன்றது, ஒரு நேஷனல் சாம்பியன் வினரை மீட் பண்ணதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மேலும் மேலும் வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணணும், நிறைய மெடல்ஸ் வாங்கணும். ஸோ இந்தியாவுக்கு வந்து இன்னும் இவ்வளோ பெருமைகள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கிறதுக்கு எல்லைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வீல் சேர் ரேசராக இருந்தவர் தான் விஜய் சாரதி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிட்டு கோல்டு மெடலா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோல்டு மெடல் வாங்கி வின் பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமாக வந்து இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு ஆகஸ்ட் 15, ஸோ சுதந்திர தின அன்னைக்கு வந்து கலைஞர் தொலைக்காட்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல் சாம்பியனாக இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து நீங்களாக தான் இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு? முதல்ல நேரு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நான் எடுத்து சொல்லும் போது எனக்கு வந்து என்னை பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க பெருமை. ஓகே. ஸோ சின்ன வயசுல இந்த விஷயத்தை உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணவங்க யார்? கண்டிப்பாக வந்து நான் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்த விஷயத்த வந்து ஃபைன் பண்ணது வந்து என்னோட டீச்சர்ஸ் தான். டீச்சர்ஸ், ஆமாம், அது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலிங்கில் வந்து நான் 8th வரைக்கும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸில் தான் விளையாண்டுட்டு இருக்கேன். லைக் என்ன நம்மளால முடியுமோ அந்த ஸ்போர்ட்டில் விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனால் என்னால் வீல் சேர் எடுத்து தள்ளிட்டு நான் தனியாக ரேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு டீச்சர் தான் ஃபைன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க உன்னால் பண்ண முடியும், நீ ட்ரை பண்ண அப்படின்னாங்க. ஆனால் நான் அன்னைக்கு அவங்க சொன்ன ஸ்கூலிங் அந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்ததில் நான் 2nd place தான் வந்தேன். ஓகே. பட் ஆனால் அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டேட் நடக்கும்போது நீ இருந்தாலும் நீ வா, நீ ஜஸ்ட் வந்து பார் எப்படிலாம் விளாடுறாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை டீச்சர் நான் டிஸ்ட்ரிக்ட்லேயே தோத்துறேன், எதுக்கு நான் ஸ்டேட் வரணும் அப்படின்னு. இல்லை உன்னால் முடியும், நீ சும்மா வா, சும்மா பாரு, மேட்ச் பார்க்கறதுக்காக வானாங்க. நான் போயிருந்தேன். ஆனால் என்னோட லக் என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவர் வந்து வரல. ஸோ அப்போது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர் யார் வாங்கன்னு கூப்பிடும் போது அந்த பையன் வரல. ஸோ அப்போ எங்கள் டீச்சர் போயிட்டு குடுகுன்னு ஓடி போயிட்டு சார் ஒரு ரெக்வஸ்ட் இருந்தாங்க. அப்போது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி எங்கள் பையன் வந்திருக்கான், 2nd place வந்திருக்கான், அவனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு. அவங்க உடனே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆளுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம், பரவாயில்ல அந்த பையன் வராதனால இவனுக்கு கொடுக்கலாம் வாய்ப்பை சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து நான் அந்த டைமில் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து நான் டிஸ்ட்ரிக்டில் 2nd வந்தாலும் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ஸோ அது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு அந்த டீச்சர் தான் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வின் பண்ணது பெரிய விஷயம். ஸோ வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? உன்னால் அதெல்லாம் முடியாது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை ஃபுல் சப்போர்ட்டா? இல்லை, வீட்டில் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு சின்ன வயசுல நான் படிக்கிற ஸ்கூல் படிக்கும் போதே என்னோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா என் கூட கொஞ்சம் நான் 12th வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபேன் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு சூட்கேஸ் வந்து அந்த டைமில் கமிஷனராக இருந்தவர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு கிஃப்ட்டை. அதை வாங்கிட்டு நான் எங்கள் அம்மாவை போய் பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பையன் ஸ்டேட்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்தான் ஸ்கூலில், அதாவது இந்த படிக்கிறதுல ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு பெருமைப்படுவாங்களா, அதை விட மேலே என் பையன் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே இது மாதிரி என் பையன் ஃபஸ்ட்டு வந்துட்டான்
ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கிட்ட இருக்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை நம்மளால் எஜுகேஷனில் அந்த அளவுக்கு நம்ம அம்மாவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாட்டியும் நம்ம நல்லா ஒரு ஏர்ன் பண்ண முடியாமல் போனாலும் இந்த மாதிரி விஷயம் நம்ம அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபேமிலியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு சப்போர்ட்டும் எனக்கு கிடைச்சதில்ல. உண்மையாக தான் சொல்லுவேன். எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் கிடச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தவிர அதர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறது லைக் டீச்சர்ஸு, நாகராஜன் சார், திலீப் அண்ணா, ஆனஜோதி சார், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகே, இது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கேன். என்னோட எய்மை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒலிம்பிக் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்தியன் வீல் சேர் ரேஸராக இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணணும். அதுதான் என்னோட எய்மே அதான். ஓகே. ஸோ நேஷ்னல் லெவலில் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? என்ன கேம்ஸ்லாம் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கீங்க? நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 23 தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்கேன், 14 வெள்ளி, 18 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாதாரணமாக சொல்லுங்க. 5 டைம் வந்து ஸ்டேட் சாம்பியன் ரேசிங்கில். எங்கள் டீச்சரை என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, எந்த டீச்சரை என்னை முதல்ல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டாக, அவங்க வந்து என்கிட்ட திருப்பி கேட்குறாங்க, 5 வருஷம் தொடர்ந்து நீ தான் ஃபர்ஸ்ட் வர, தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கப்புறமாச்சு நீ இதை வித்ரா பண்ணிட்டு நேஷனல்ஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண, இங்கே அடுத்த பசங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கொடு அப்படின்னா. ஸோ அதுக்காக நான் வந்து அடுத்த 6வது வருஷத்துல இருந்து அந்த ஈவெண்ட் விளையாடல. சரி, நமக்கு அப்புறம் வரவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் ஆகும், அப்புறம் நம்மள மாதிரி இன்னொரு பிளேயர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டேட் விளையாடாம அடுத்த நேஷனல்ஸ்ல இருந்து நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வந்து கலைஞர் டிவி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் மாற்றுத்திறன் படைத்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பொதுவாக நான் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். லைக் உங்களால் வந்து உங்களுக்கு எதுவுமே முடியாதுன்னு நீங்கள் உட்காந்துடாதீங்க. உங்களால் முடியும். ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திறமைகள் ஒளிஞ்சிருக்கும், அது என்னன்னு முதல்ல தேடி கண்டுபிடிங்க. அந்த திறமையை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் சாதிக்கிறத விட நிறைய பேர் சாதிக்காமல் வெளியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட திறமைகள் வந்து இன்னும் தெரியல. அதை கொண்டு வரதுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து அதிகபட்சமாக ஒரு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.